பொதுவா நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு ஏதாவது தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம விரதம் இருப்போம். அப்படி விரதத்தை எந்தெந்த விரதத்தை எவ்வளவு காலம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல கந்த சஷ்டி விரதம். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக இருக்கப்படக்கூடிய மிக முக்கியமான விரதம் தான் கந்த சஷ்டி விரதம். தடைகள் நீங்கவும், வெற்றி கிடைக்கவும், வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் தீரவும் இந்த விரதத்தை இருப்பாங்க. பெரும்பாலும் குழந்தை வரம், திருமண வரம், வேலை கிடைக்கிறதுக்கு இந்த விரதத்தை இருப்பாங்க. கார்த்திகை விரதம், மாதம் தோறும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு கடைபிடிக்கக்கூடிய இந்த விரதம் ஆன்மீக வளர்ச்சி, குடும்ப நலன், வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைபிடிப்பாங்க. இந்த விரதத்தை தொடர்ந்து 12 வருஷங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை விரதம். வெள்ளிக்கிழமை விரதம் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கக்கூடிய விரதம். வீட்டுல வளம், அமைதி, குடும்ப நலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. இந்த விரதத்தை பொதுவா 3 வருஷங்கள் அனுஷ்டிக்கணும். பிரதோஷம். பிரதோஷ விரதத்தை முறையா 12 வருஷங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சா சிவலோக பதவியை பெறலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இருந்தாலும் 12 வருஷங்கள் கடைபிடிக்க முடியாதவங்க 3, 5, 7 அல்லது 11 வருஷங்கள் அப்படின்னு சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு இந்த விரதத்தை அனுசரிக்கலாம். ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. தொடர்ந்து இருக்க முடியாதவங்க வைகுண்ட ஏகாதசி துவங்கி ஆண்டு முழுவதும் வரக்கூடிய 24 ஏகாதசிகளும் விரதத்தை கடைபிடிக்கலாம். அதுவும் முடியாதவங்க ஒரு வருஷத்துல வரக்கூடிய 12 ஏகாதசிகள் விரதம் இருக்கலாம். சதுர்த்தி விரதம். சதுர்த்தி விரதத்தை ஒரு வருஷத்துல இருந்து 21 வருஷங்கள் வரைக்கும் அல்லது வேண்டுதல் நடக்கிற வரைக்கும் இருக்கலாம். விநாயகர் சதுர்த்தி தினத்துல ஆரம்பிச்சு ஒவ்வொரு தேய்பிறையிலையும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில விநாயகரை வேண்டி விரதம் இருக்கலாம்.